ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையானது வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் பாடுகள் உள்ள வாழ்க்கையின் வழியாக போகும்போது அவனுடைய வாழ்க்கை தேவ வார்த்தையில் வேர் கொண்டதாக இருப்பதால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை உடையவனாக இருக்கிறான். சில கிறிஸ்தவர்கள் தேவ வார்த்தையின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் பாரம்பரியத்திலும் சபை கட்டுப்பாடுகளிலும் தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றனர். சில கிறிஸ்தவர்கள் வேதத்தில் உள்ள சத்தியங்களின் அடிப்படையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டாமல் கிறிஸ்தவர்களின் அனுபவங்களை சத்தியமாக மாற்றி அதன் அடிப்படையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகின்றனர். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் மோதுகின்ற போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னடைந்து போய்விடுகின்றனர். காரணம், விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப அஸ்திபாரம் சரியான விதத்தில் அமையாதது ஆகும். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எதில் கட்டப்பட்டிருக்கிறது? நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டியுள்ளீர்களா, அல்லது மற்ற கிறிஸ்தவர்களின் அனுபவங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையை கட்டப்பட்டதாக இருக்கிறதா? அவ்வாறு கட்டப்படாமல் நம்முடைய வாழ்க்கை வேத சத்தியத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். வார்த்தையில் வேர்கொள்ளாத வாழ்க்கை வெறும் இலைகளை மட்டும் காண்பிக்கும் மரத்தை போல் இருக்கும். அவ்வாறான வாழ்க்கை போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நிலைத்து நிற்க முடியாமல் சரிந்து விழுந்துவிடும். எனவே நாம் தேவ வார்த்தையின்படி வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை வேர்கொண்ட வாழ்க்கையாக இருப்பதுடன் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும், நன்மைகள் உண்டாகும், நலமானதை தேவன் நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் கர்த்தாவே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையில் வேர் கொண்டதாக நிலைத்து நிற்கவும், உமது வார்த்தையில் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் உமது ஆவியின் அருள் தந்தருளும். அன்பின் கர்த்தாவே, எங்கள் வார்த்தையினால் மற்றவர்களை வேதனைப்படுத்தி இருந்தால் அதற்காக எங்களை மன்னித்து எப்போதும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள விதத்தில் அன்புடன் பேச கிருபை தாரும். ஆண்டவரே, அன்பு தணிந்து போயுள்ள இந்த நாட்களில் குடும்பங்களுக்குள் காணப்படும் அன்பற்ற காரியம், பகை உணர்வு, பழிவாங்கும் சிந்தை, இவைகளெல்லாம் குடும்பங்களை விட்டு நீங்கி போகவும் கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தையும் ஐக்கியமும் பெருகிடவும் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமுமான சுகபலத்தோடு வாழவும், அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கிறோம். 10th+2 தேர்வுக்கு ஆயத்தப்படும் பிள்ளைகள் சாத்தானின் கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும், தேவரீர் உங்கள் ஞானத்தால் நிறைத்து கவனமாய் படித்து தங்களை ஆயத்தப்படுத்தவும், தேர்வு நாளில் சிறப்பாய் பரீட்சை எழுதி வெற்றி பெறவும் தேவ கிருபை வேண்டுமென ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்தினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்கள் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகவும், பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் பணிகளை செய்யவும், புதிதாக மனை வாங்குவோர், வீடு கட்ட முயற்சிக்கிறவர்கள், வாகனம் வாங்க விரும்புகிறவர்கள், வீடு விற்க முயற்சிக்கிறவர்கள் உங்க ஆலோசனையின்படி செயல்படவும் கிருபை தாங்க. வியாதியினால், பல்வேறு நோய்களினால், இருதய நோயினால், கேன்சர் நோயினால், சுகர், கிட்னி பிரச்சனைகளினால், சளி, காய்ச்சல், கட்டிகளினால், மூட்டு வலிகளினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட்டு சுகமாக்கி அவர்களை சகல தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள பூரண ஆயுசுடன் வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தீவிரவாதிகள், மதவாதிகள், மந்திரவாதிகளின் பிடியிலிருந்து மக்கள் விலக்கி காக்கப்படவும், சமாதானமாக வாழவும், இரட்சகரை அறிவில் வளரவும், இந்தியாவின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் உங்க ஆசீர்வாதமும் ஆளுகையும் வேண்டும் என ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களில் மற்றும் சூதாட்டம், தீமையான காரியங்களில் ஈடுபட மக்கள் மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், மது, போதை அடிமைத்தனத்திலிருந்து சிக்கி சமாதானம் இழந்து தவிக்கிறவர்கள் விடுவிக்கப்படவும், தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அவர்கள் வாழ்வில் நிறைவேறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசம் எங்கும் பணித்தளங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள ஊழியர்கள், மிஷினரிகள், அவர் தம் குடும்பத்தினர், மிஷினரி ஸ்தாபனங்கள், அவைகளின் இயக்குநர்கள், கௌரவ பொறுப்பாளர்கள் யாவருக்கும் கர்த்தருடைய ஆலோசனையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் தந்தருள ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து காத்திருக்கும் தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணவும், கர்ப்ப சிறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பயங்கள் நீக்கி ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். தேவனே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும்
ஒவ்வொருவருக்கும் ஏற்ற உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கவும், திக்கற்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தெருவோரங்களில் வாழ்வோர், மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்கப்படவும் தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய், அதற்கேற்ற பதில் தருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.